எல்லாரையும் போற இடம் பூரா சோழியை முடிக்க வேண்டியது இப்ப அண்ணாமலை. அண்ணாமலை நல்லாரியா தமிழறிவு மணியம் கூட சேர்ந்து நாங்களே ஏதோ பயந்துட்டோம். ஐயோ ஏதோ ஒரு பெரிய ராஜதந்திரம் பண்றாங்க போல, தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்றாரு போல அண்ணாமலை, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது போல அப்படின்னு பயந்தா கடைசியில போய் தமிழறிவு மணியன்ட்டு தான் நின்னையா. ரொம்ப சந்தோஷம். புயலோ வெள்ளமோ மழையோ அல்லாட்டி சுனாமியோ ஒரு பெரிய பேரிடர் அல்ல. 9 ஆண்டு கால பாஜக ஆட்சி தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய பேரிடர். இதை ஒழிச்சு விட்டாச்சுன்னா சரியா போயிடும். நீங்க டெல்லியில உட்காந்து உங்க ஒன்றிய அரசு அதிகாரிகளும் நீங்க அமைச்சர்களும் உட்காந்து உங்களுக்குள்ள பேச்சு தீர்த்துட்டு யாரு பெரிய லூசு அப்படின்னு முடிவெடுத்துட்டு நீங்க இங்க வாங்க. மிக்சியும் கிரைண்டரும் வாங்கி இழந்து விட்டார்கள். அது எப்படி அவர்கள் பெறப்போகிறார்கள்? 6000 ரூபாயில் எப்படி பெற முடியும்? ஒப்பமான அவங்களை காசை கொடுக்க சொல்லு, நாங்க கொடுக்கலன்னா அப்புறம் பேசு. நீ காசை கொடுக்க சொல்லுவோம் மோடிய. இப்ப இங்க இவர் யாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முல்லை மாதிரி, முடிச்சவிக்கி, கேப் மாதிரி, பாலியல் வன்பம் பண்றவன், கஞ்சா விற்கிறவன், அவின் விற்கிறவன், இவனுக்கு புறா இவன் தலைவர். மு.க. ஸ்டாலின் கூப்பிட்டா நீ தான் போய் பார்க்கணும். அண்ணாமலை கூப்பிட்டா நீ போய் பாரு, அவன் வாரான், எங்களுக்கு என்ன இருக்கு? தமிழறிவு மணியம் என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்தியா ஒட்டுமொத்தமான பிரதமர் மோடி. அதாவது எந்த மாநிலம் செழிப்பாக இல்லையோ அந்த மாநிலத்துல தான் அதிகமா பணம் கொடுப்போம், எந்த மாநிலம் வளர்ச்சியில அதிகமா இருக்கோ அந்த மாநிலத்துக்கு தான் கம்மியா பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமும் தருகிறார். அதனாலதான் இந்த ஜிஎஸ்டி நிலுவத்தொகை தமிழகத்துக்கு குறைச்சலாகவும் குஜராத்துக்கு அதிகமாகவும் கொடுக்கப்படுகிறதுன்ற ஒரு விளக்கமும் சொல்றாரு. குஜராத்துக்கு அதிகமா கொடுங்க, குஜராத் என்ன செஞ்சதுன்னு கேளுங்க. காசை வாங்கி கொண்டு கோயில் கட்டிக்கிட்டு இருக்கான், காசை வாங்கி மக்களுக்குள்ள கொடுக்கணும். தமிழ்நாட்டில் அரசாங்கம் கோயில் கட்டுச்சா? 3500 கோடி ரூபாய்க்கு வல்லபாய் படேலுக்கு செலவழிச்சா? எவ்வளவு செலவழிக்கிறான் அவன்? அந்த பணம் எல்லாம் எங்க போகுது? அப்ப அந்த பணம் அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அங்க இருக்க பொருளாதாரத்தில் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அந்த பணம் செலவிடப்படுகிறதா என்பதுதான கேள்வி. நீங்க 4000 கோடி கணக்கு கேட்கறீங்களா? கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. அங்க இவ்வளவு காலம் 13,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி என்று ஒதுக்கப்படக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்ன? 7 கோடி மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு 75,000 கோடி ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வரி கட்டிக்கிட்டு இருக்கு. 22 கோடி பேர் இருக்கான், 24 கோடி பேர் இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல 65,000. என்ன வளர்ச்சி? நீ என்ன பணம் ஒதுக்கி என்ன செஞ்ச? அந்த கேள்வியை நம்ம கேட்கணும்ல. நீ 4000 கோடி கணக்கு கேட்கறீல, 13,000 கோடி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு பணத்தை அந்த ஸ்டேட்டுக்கு ஒதுக்குறீல, அங்க என்ன வளர்ச்சி? அதனால் அந்த மக்கள் அடைந்த பயன் என்ன? அதற்கு தமிழறிவு மணியம் பதில் சொல்வாரா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லட்டும். இந்தியாவிலேயே ரொம்ப கடைசி பின்தங்கி இருக்கிற மாநிலம் உத்தரப்பிரதேசம். ஒரு பின்தங்கிய பகுதிக்கு பணம் ஒதுக்கி அதை வளர்ச்சிக்கு கொண்டு வரணுங்கிறது நல்ல நோக்கம். நாங்க போடுறவங்களுக்கு பிச்சை யார் போடுறா? நாங்க போடுறவங்களுக்கு பிச்சை வட மாநிலத்துக்கு. நீங்க ஜிஎஸ்டி தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இவன் கொடுக்குற காசு தாங்க 65%. மீதி பூரா இங்க ஹிந்தி படித்தால் வளர்ந்துரு. எங்க வளர்ந்துச்சு? நீ ஹிந்தி தானே படிச்சுக்கிட்டே இருக்க, அங்க ஏன் வளரல? அந்த பணம் ஒதுக்குற பணம் எல்லாம் எங்க போகுது? இந்த கேள்விக்கு தமிழறிவு மணி என்ன பதில் சொல்லுவாரு? இங்க எப்படி வளர்ந்தது? இங்க கடல் சுனாமி வந்தது, அழிந்தது, வளர்ந்தது. இங்க வெள்ளம் வந்தது, புயல் வந்தது, எல்லாத்தையும் இது தாங்கி நின்று வளர்கிறது. எல்லாத்துக்கும் இதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்கு. இயற்கை இங்க என்ன செஞ்சாலும் சரி அதை தாங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை, அதை ஒன்றிய அரசு என்று நான் இங்க புயலோ வெள்ளமோ மழையோ அல்லாட்டி சுனாமியோ ஒரு பெரிய பேரிடர் அல்ல. 9 ஆண்டு கால பாஜக ஆட்சி தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய பேரிடர். இதை ஒழிச்சு விட்டாச்சுன்னா சரியா போயிடும். அப்ப பேரிடர் அந்த அம்மா சொல்றாங்க, பேரிடரே நாங்க அறிவிக்க முடியாது, சுனாமியவே நாங்கள் பேரிடராக அறிவிக்கவில்லையே. யாரு? நிர்மலா சீதாராமன். சுனாமி வந்ததுக்கு பின்னாடிதான் பேரிடர்னு ஒன்னே தெரிஞ்சிச்சு. 2004 சுனாமி வந்துச்சு, 2005 தான் பேரிடர் மேலாண்மை சட்டமே கொண்டு வந்தானுங்க. எந்த ஆண்டு பேரிடர் மேலாண்மை சட்டம் வந்ததுன்னு தெரியாத ஒரு சுப்பிரமணிய சுவாமி சொல்ற மாதிரி ஒரு மங்கினி பேவுள்ள நிதி அமைச்சர் இவங்க இங்க தமிழ்நாட்டுல இவங்க பேசுவாங்க. இவங்களை தூக்கி தலையில வைக்கிறதுக்கு தமிழறிவு மணியன் ஓடி என்ன செஞ்சிருவாரு, வந்துருவாரு. அதே மாதிரி மத்திய மேலாண்மை குழு தமிழகத்தை ஆய்வு செய்ய வராங்க. ஆய்வு செய்ய வரவங்க எதுக்கு பத்திரிகையில சந்திச்சு பேட்டி கொடுக்கணும்? அப்போ அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு?
ஒரு தமிழக அரசாங்கத்தை வந்து சிறப்பா செயல்படுன்னு இவங்க ஏன் சொல்றாங்க? நீங்க வந்து ஆய்வுக்குழுனா நீங்க ஆய்வு மட்டும் தான் சமர்ப்பிக்கணுமே தவிர பேட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்மணி கேட்கிறாரு. ஒன்றிய அரசு குழு வருகிறது, அரசு சார்பா அனுப்பி வச்ச குழு வருகிறது, தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது, வெள்ளத்தை கையாண்டு இருக்கிறது என்று பாராட்டு தெரிவிச்சுட்டு போகுது. ஆனா அந்த ஒன்றிய அரசை நிர்வகிக்கக்கூடியவர்கள் வருகிறார்கள், தமிழ்நாடு மோசம்ங்கிறாங்க. அப்ப இவங்க தான் முதல்ல அங்க டெல்லியில உட்கார்ந்து இவங்க பஞ்சாயத்தை தீர்த்துக்கிறணும். ஒன்றிய அரசு குழு வருகிறது, வெள்ளத்தை கையாண்டதில் அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது, சான்று கொடுத்துட்டு போயிருது. அதுக்கு பின்னாடி அந்த ஒன்றிய அரசை நிர்வகிக்கிற கட்சிக்காரங்க வர்றாங்க, அதிகாரிகள் வர்றாங்க, அது அரசியல்வாதிகள். அவர்கள் இங்க வந்து திமுக ஒன்றும் செய்யல அப்படின்னா, நீங்க டெல்லியில உட்காந்து உங்க ஒன்றிய அரசு அதிகாரிகளும் நீங்க அமைச்சர்களும் உட்காந்து உங்களுக்குள்ள பேச்சு தீர்த்துட்டு யாரு பெரிய லூசு அப்படின்னு முடிவு எடுத்துட்டு நீங்க இங்க வாங்க. நீங்க இங்க வந்து தமிழ்நாட்டில் ஒண்ணுமே செய்யலைன்னு சொல்லுங்க, தமிழ்நாடு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. ஆனா இதெல்லாம் ஏன் அப்பயே மாறி மாறி நிதி ஆயோக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பு எல்லாவற்றிலும் தமிழ்நாடு முதலில் இருக்கிறது. முதலில் கல்வியில் இருக்கு, பொருளாதாரத்தில் இருக்கிறது, மருத்துவத்தில் இருக்கிறது, சுகாதாரத்தில் இருக்கிறது. வருஷம் வருஷம் அவன் லிஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அங்கிருந்து வரக்கூடிய பூரா பேர் அந்த அரசை நிர்வகிக்கக்கூடிய பாஜக சங்கிகள் என்ன சொல்ற, தமிழ்நாடு மோசமா இருக்கு. என்ன ஏதாவது ஒரு இளவு ஒண்ணு இங்கிட்டு வா, இல்லாட்டி அங்கிட்டு வா, ஏதாவது ஒரு பக்கம் வா. நீ வாங்க வா, அரசு அதிகாரி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவான், அப்படின்னா அவனை தூக்கி என்னடா பொய் சொல்றேன்னு சொன்ன. நீங்க தான் 7 லட்சம் கோடி ஊழல்னு சொன்ன சிஎஜி அதிகாரியை தான் மரணா தூக்கிட்டீங்கல்ல. அப்போ தமிழ்நாடு வெள்ளத்தை சிறப்பாக கையாண்டது என்று சொன்ன ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகளை உடனடியா நீங்க ஏன் நீக்கல? ரிப்போர்ட் அதுதான், ரிப்போர்ட் அதுதான். தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது ஒன்றிய அரசால். இங்க கேட்கக்கூடிய முதல்வர் கேட்கக்கூடிய நிதியை, பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அதற்காக கேட்கிற நிதியை ஒன்றிய அரசு கொடுத்தால் இங்க அது என்ன செய்யப்படும், அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாங்கி கொடுக்கப்படும். இல்லாட்டி தெய்வ சிகாமணி என்ற தமிழறிவின் மணியன் தான் என்ன செய்யணும், மிக்சியும் கிரைண்டரும் வாங்கி இழந்து விட்டார்கள். அது எப்படி அவர்கள் பெறப்போகிறார்கள்? 6000 ரூபாயில் எப்படி பெற முடியும்? ஒப்பமான அவங்களை காசை கொடுக்க சொல்லு, நாங்க கொடுக்கலன்னு அப்புறம் பேசு. நீ காசை கொடுக்க சொல்லுவோம் மோடி தான் தமிழ்நாட்டில் வந்து ஆளணுங்கிறீல, மோடியை முதல்ல கேட்ட ரூபாயை கொடுக்க சொல்லு, அந்த ரூபாய் இங்க ஒழுங்கா கொடுக்கலன்னு அப்புறம் நீ பேசு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க இப்ப 13,000 கோடியில வந்து பட்டேல் செலவச்சுக்க சொல்றீங்க. இப்ப அதே மாதிரி தானே இங்க மக்கள் பணத்தில் தானே வந்து கலைஞருக்கு 3000 கோடி 3000 கோடியில. இப்ப அதே மாதிரி இங்க மக்கள் பணத்தில் தானே வந்து கலைஞருக்கு செல, கலைஞர் பேனாக்கு செல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்மணி வந்து கேள்வி எழுப்புறாரு. மக்கள் பணத்துல வந்து இப்படி செலவைக்கணுமா? அப்போனா கலைஞர் என்ன செக்யூரிட்டாரா இல்ல கல்லோடச்சாரா, இப்படி எல்லாம் ஒரு கேள்வியை வந்து தமிழ்மணி வந்து எழுப்பிட்டே இருக்காரு. கலைஞர் தமிழ்நாட்டின் 5 முறை முதலமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டில். ஏன் இவர்கள் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வர போறோம்னு ரஜினிகாந்த் சொன்னாரு. எம்ஜிஆர் பண்ண பாடுதானே இப்ப சென்னை மிதந்துச்சு. எல்லாத்தையும் ஏரிய பூரா வாரி கொடுத்த வல்லல்ல அவரு, ஏரிய பூரா வாரி கொடுத்த வல்லல்ல அவரு, அதுலதான் மிதந்துச்சு. அதை கேள்வி கேட்பாரு அவரு. கலைஞருக்கு ஏன் செலவிக்க கூடாது? இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தமிழகத்தை உருவாக்கியவர் அவர் தானே, அது அடையாளம் தானே. அந்த அடையாளத்திற்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமா வேண்டாமா? வேற யாருக்கு இங்க கொண்டாந்து செலவு வைக்கணும்? அதை சொல்லட்டும் அவரு. தமிழறி மணியன் கலைஞருக்கு சிலை வைப்பதை தவிர வேற யாருக்கு வைக்கணும்னு சொல்லு, அவர்கிட்ட நீங்க லிஸ்ட் கேளுங்களேன். கோட்சைக்கு சிலை வச்சா நல்லா இருக்கும் துப்பாக்கியோடன்னு சொல்லுவாரு, அப்படிதான் சொல்லுவாரு. ஏன் நான் கேட்கிறேன், படேலுக்கு 3000 கோடி. படேல் யாரு? பிஜேபி காரனா? இல்ல RSS தடை பண்ண ஆளு தானே. RSS தடை பண்ண ஆளுக்கு நீ எதுக்கு வைக்கிறீங்க? அப்படின்னா நீ எப்படி பாக்குற? வல்லபாய் படேலை வந்து எப்படி பாக்குற? படேல் சமுதாயத்துக்காக பாக்குறியா? அரசாங்கம் எப்படி அங்கே செலவைக்கலாம்? நான் என்ன கேட்கிறேன், காந்தி இந்தியாவுடைய அவர் எந்த பிரதமராக இல்லை, ஜனாதிபதியா இல்லை, அவர் வார்டு கவுன்சிலராக கூட இல்லை. காந்திக்கு இந்தியா முழுவதும் சிலை இருக்கிறது, உலகம் முழுவதும் சிலை இருக்கிறது. இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய கதாநாயகன் காந்தி. ஆனா அவர் அரசு பொறுப்புல எதுலையுமே இல்லை, மறந்துடாதீங்க. அதே போலதான் தந்தை பெரியார் அரசு பொறுப்பு எதிலும் இருக்கல. அந்த தந்தை பெரியாருடைய கருத்தியலை ஏற்றுக்கொண்டு, அந்த தந்தை பெரியாருடைய அம்பேத்கர் கூட சட்ட அமைச்சராக இருந்தார், அம்பேத்கர் கூட அரசு உயர் பதவிகளில் இருந்தார். ஆனா இவர்கள் காந்தியும் பெரியார் 2 பேரும் எதுலையுமே இல்லை. ஆனா பெரியாருக்கு தமிழ்நாடு முழுவதும் என்னது? இது வந்து சிலை வைப்பது என்பது மக்கள் எடுக்கிற முடிவு. அது மக்களுடைய பிரதிநிதிகள் யார்? அந்த பிரதிநிதிகளுக்கு என்ன செய்யணும்? வேணா அந்த கங்கனா ரணாவத்துக்கு வேணா ஒரு செலவு வைப்போமா? தமிழறி மணி என்று கேளுங்க. கங்கனா ரணாவத்துக்கு வேணா ஒரு செலவு வைப்போம். ஸ்மிருதி ராணிக்கு வேணா செலவு வைப்போமா? யாருக்கு செலவு வைக்கணும்?
இல்ல இதுல பீகார்ல இருந்து வந்து இங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் செலவு வச்சு விட்டுருவோமா? செலவைக்கிறது நான் எதிர்க்கிறேன் அப்படின்னா எல்லா செலவையும் எதிர்க்கணும். தமிழ்நாட்டை இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பை, கல்வி கட்டமைப்பை, சுகாதார கட்டமைப்பை, வீட்டு வசதி கட்டமைப்பை, இல்லையே நீங்க வந்து அடிமைத்தனமான ஒரு கட்டமைப்பை, தீண்டாமை ஒழிய நிலச்சீர்திருத்தம் என்ற ஒரு கட்டமைப்பை தமிழ்நாட்டில் உருவாக்கியவர். இன்றைக்கும் ஒருவன் அடையாளமாக கலைஞர் மேல் அரசியல் ரீதியாக விமர்சனம் இருந்தால் அதை தனியாக விவாதிக்கலாம், விமர்சனம் செய்யலாம். விமர்சனத்திற்கு ஆளாகாத தலைவர்கள் யாருமே கிடையாது, எல்லாருமே விமர்சனத்திற்கு ஆட்பட்டவர்கள். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் இந்த மண்ணுக்கு, காந்தி விமர்சனத்திற்கு ஆளாகலையா? காந்தி வந்து குற்றாலத்துக்கு குளிக்க வந்தாரு. குளிக்க வந்த காந்திகிட்ட போய் சொல்றாங்க, தலித்துகள் இங்க குளிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே என்னைக்கு தலித்துகள் குளிக்கிறார்களோ அன்றைக்கு நான் குளித்துக் கொள்கிறேன் என்று போயிட்டாரு. நான் என்ன கேட்கிறேன் காந்திட்ட, காந்தி செத்து போயிட்டாரு, இனி கேட்க முடியாது. இருந்தாலும் நம்ம காந்தியை மசிக்கிறவங்க, தலித்துகளை புறம் கூட்டுவாங்கடா, நான் கூட்டிட்டு கொண்டு குளிக்க வைக்கிறேன்னு தானே குளிக்க வச்சிருக்கணும். அவர்கள் இன்றைக்கு குளிக்கிறார்களோ அவன் விடலை, அப்புறம் என்ன இன்னைக்கு குளிப்பான்? கன்னியாகுமரிக்கு காந்தி போனாரு. எங்க இந்த ஹரிஜன் சபாவை ஆரம்பிச்சு தீண்டாமை கொடுமைக்கு எதிராக பயணம் போறாரு. கன்னியாகுமரியில போய் பகவதி அம்மன் கோயில், குமரி அம்மன் கோவில்ல சாமி கும்பிடுறதுக்கு உள்ள போறாரு. பாப்பா பூரா தடுத்துட்டான். ஏன் நான் ஒரு இந்து, நானே வந்து எங்க அம்மனை கும்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்காரு. அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நீர் கடல் கடந்து போய்விட்டு வந்திருக்கிறீர், எனவே கடல் கடந்து சென்றவன் எங்க அம்மனை வந்து கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி காந்தியை வெளியே தள்ளிட்டான் கோயிலை விட்டு. அப்படின்னு உடனே என்றைக்கு அவர்கள் எல்லாம் வந்து சாமி கும்பிடுறா, கன்னியாகுமரியில போய் கன்னியாகுமரி அம்மனையும் கும்பிடல அவரு. அப்புறம் அதுக்கு பின்னாடி போனாரு, போட்டு தள்ளிட்டாங்க, அது வேற. ஆக நீங்க பாத்தீங்கன்னா குளிக்க விட மாட்டேன்ட்டான், சாமி கும்பிட விட மாட்டேன்ட்டான், எல்லாம் செய்ய மாட்டான். ஆனா இவன் பூரா உட்காந்துக்கிட்டு ஒரு நியாயம் பேசிட்டு காந்தியவே கன்னியாகுமரியில சாமி கும்பிட விடாம விரட்டி விட்ட கோயிலுங்க. அப்ப சாதாரண தலித்து மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, விளிம்பு நில மக்களை இவர்கள் என்ன பாடுபடுத்துவானுங்க? சுத்தி வளைச்சு பேச வேண்டாம் சார், ஒரே வரிதான். 67 இவர்களை பெரியாரும் அண்ணாவும் அவர்களுடைய கருத்தியலும் அறுத்து எரிந்தது. 67 இழந்த அதிகாரத்தை மீண்டும் பெறுவதற்கு இவர்கள் என்ன செய்த? சூடுபட்ட இந்த இது மாதிரி கடந்து குதிச்சுட்டு கிடக்கானுங்க. 67 இழந்த அதிகாரத்தை மீண்டும் நாம் பெற்றுவிட வேண்டும். பார்ப்பனிய மேலாதிக்கத்தை தமிழ் மண்ணில் நிலைநிறுத்தி விட வேண்டும். நீங்க இந்தியாவுல இல்லாத ஒரு அதிசயம், கலைஞர் எதற்கு சிலை வைக்க வேண்டும் கேட்கிறான்ல, ஒரே ஒரு காரணம் சொல்றேன். 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் பார்ப்பனிய பாப்பா ஒருத்தன் கிடையாது. கலைஞர் 6 முறை அமைச்சரவை உருவாக்கினார், பார்ப்பனர்கள் எவனும் அமைச்சர்கள் கிடையாது. ஏன்? திராவிட கருத்தியல் என்றதில் அவர் உறுதியாக இருந்தார். எனவே திராவிட கருத்தியலில் உறுதியாக இருந்தார், திராவிட கருத்தியல் இங்கு அமுல்படுத்தினார். திராவிடத்தினுடைய கருத்தியல்னா, திராவிடம்னா என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் கேட்கிறார்ல, திராவிட மாடல்னா என்ன? பகுத்தறிவு திராவிட மாடல், சமூக நீதி திராவிட மாடல், பெண் விடுதலை திராவிட மாடல், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திராவிட மாடல். நான் கேட்கிறேன், சமூக நீதினா என்னன்னு மோடிட்ட கேளுங்க. சமூக நீதி என்ன இன்னைக்கு நீ சொல்ல பாப்பா? சமூக நீதி என்பது காந்தியை கன்னியாகுமரியில சாமி கும்பிட விரட்டுறதுதான் சமூக நீதியா? பதில் சொல்லு. சமூக நீதிக்கு இன்னொரு விளக்கமும் சொல்றாரு. சமூக நீதி என்பது இந்த நம்ம நிதியமைச்சர் வந்து கரெக்டா வந்து பணம் வந்து எல்லாருக்கும் சரிசமமா கரெக்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டி பணத்தை. இதுதான் சமூக நீதியை தவிர எந்த மாநிலத்துக்கு பணம் அதிகமா தேவைப்படுதோ அந்த மாநிலத்துக்கு அதிகமாகவும், வளர்ச்சி பெற்ற மாநிலத்துக்கு அந்த குறைவாகும். இதுதான் சமூக நீதியை தவிர வேற என்ன சமூக நீதிகளை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்பானியா அதானி யாரு? கல்வி கடன், ஏழை எளிய மாணவர்கள் படிக்கிற கல்வி கடன் நான் தள்ளுபடி பண்ண மாட்டேன். ஆனா நான் 25 லட்சம் கோடி ரூபாய் வர என்ன செய்வேன்? கார்பரேட் நிதிகளை தள்ளுபடி பண்ணுவேன். சமூக நீதியா? பதில் சொல்லுங்க. இதான் சமூக நீதி? திடீர்னு இருக்கிற நோட்டு பூரா இல்லாம ஆக்கிடுவேன். ஆனா 2000 ரூபாய் நோட்டு எல்லா கையிலையும் போய் கொண்டு போய் சேர்ற மாதிரி வச்சிருவேன். இதான் சமூக நீதியா? சரி, நான் என்ன கேட்கிறேன், அந்த நம்ம கொரோனாவில் எல்லாரும் உள்ள இருக்கும்போது இந்த அம்மா வந்து ஒரு அறிவிப்பெல்லாம் அறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, எல்லாருக்கும் கொண்டக்கடலை தருவோம்னு சொன்னாங்க தெரியுமா? சுண்டக்கடலை தருவோம்னு சொன்னாங்க தெரியுமா? கொண்டக்கடலே இன்னைக்கு வரல இங்க. ஆனா அம்பானியும் அதானியும் 5 மடங்கு 6 மடங்கு பணக்காரர்களாக என்ன செஞ்சுட்டாங்க? ஆயிட்டாங்க. இது எப்படி? இதுக்கு பேரு சமூக நீதியா? இதுக்கு பேரு சமூக நீதியா? சமூக நீதினா என்னன்னு இந்த அம்மாவுக்கு முதல்ல தெரியுமா? உனது உடல் மொழி இருக்குல்ல, அந்த உடல் மொழியே இந்த சமூகத்திற்கு ஏற்ற மொழி அல்ல, அது சமூக அநீதி. இந்த அம்மா பேசுற மொழி எது? இந்த அம்மா சமூக நீதியை பத்தி இது பேசலாமா? ஏதாவது
தமிழ்நாடு முதலமைச்சர் இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழியை மட்டும் சொல்லி இருந்திருக்கலாம். வெள்ளம் வந்து விட்டது, அனைவரும் மாடிக்கு சென்று எல்லாரும் கை தட்டுங்கள், இல்ல கரண்டியை வச்சு தட்டுங்க, தட்டுல தட்டுங்க, இல்லாட்டா எல்லாரும் போய் கோயில்ல சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா சிறந்த முதலமைச்சர்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் முருகன் கோயிலுக்கு போங்க, யாராருக்கு அதுவும் முருகன் கோயில்னு சொன்னா போக வேணாம்னு சொல்லுவானுங்க. சுப்பிரமணிய கோயிலுக்கு போங்கப்பா, அந்த கோயிலுக்கு போங்க. இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற முனியப்பன் சாமி அல்ல கருப்பசாமி, இந்த சாமியை போய் கும்பிடுங்க அப்படின்னு முதலமைச்சர் சொன்னா நோ நோ அப்படின்றான். அதுக்கெல்லாம் போகக்கூடாது, இந்த கோயிலுக்கு தான் போகணும் பாதை. அப்ப முதலமைச்சர் அதை செஞ்சா சரிதானா? தட்டு தட்டு சொல்லுவோமா தமிழ்நாட்டுல? நாங்க எதையும் செய்யல. விஞ்ஞான ரீதியாக இருக்கிற பிரச்சனையை கையாள்வதற்கு இந்த அரசு மேற்கொள்கிறது. எனவே இந்த மூடர் கூடம் காலங்காலமாக இது கத்தி கொண்டிருப்பது 67ல இருந்து கத்துறானுங்க. ராஜாஜியே சொன்னாரு திமுக இதோட முடிவுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி. ராஜாஜி எங்க இருக்காருன்னு தேடணும். ராஜாஜி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இதற்கு எதிரான ஒரு போராட்டம், இதற்கு எதிராக ஒரு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதனுடைய கருத்தியல் எவ்வளவு வீரியம் வாய்ந்தது, அது எவ்வளவு தூரம் அவர்களை காயப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மண் அந்த அளவிற்கு பக்குவப்பட்ட மண், இதற்கு புரியும், எல்லாமே புரியும். எனவே தமிழருவி மணியன் போன்ற அரிப்படுத்தவர்களுக்காக உடனே எனக்கு உடலில் அரிப்படுக்கிறது, தமிழ்நாடு பூரம் சொரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் சொரிய வேண்டியது சுண்ணாம்பு சுவாலையில் வைத்து உம்மைத்தான் சொரியணுமே ஒழிய தமிழ்நாட்டில் இருக்கிற புறம் சொரியன் என்ற அவசியம் இல்லை என்பதைத்தான் நாம் தமிழறிவு மணியனுக்கு சொல்ல வேண்டும். எனவே பேரிடர்கள் வந்தால் மாடர்ன் தியேட்டர்ஸ்னு ஒரு அந்த நுழைவாயில் இருக்குல்ல இல்லையா, அங்கதான் வந்து கலைஞர் வந்து தன்னுடைய எழுத்து பயணத்தை தொடங்கினாரு சொல்லும் போது அங்க ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் வந்து திமுக வந்து சொல்றாங்க. அப்படின் போது இன்னைக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து கை மாறிடுச்சு, இப்ப வேறொரு நிறுவனம் கிட்ட இருக்கு. இப்ப அந்த இடம் வந்து அந்த நுழைவாள் ஆட்சி, அந்த ஆட்சி வந்து ஹைவேஸ் சம்பந்தமான சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் சொல்லுது. ஏற்கனவே வந்து அது மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு சொந்தமான சொன்ன தமிழக அரசாங்கம் இன்னைக்கு வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் சொந்தமான சொல்லுது. இப்ப அந்த நுழைவாயில இடிப்பாங்களா இல்ல அந்த இடத்துல வந்து கலைஞர் செலவழிப்பாங்களான்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க. மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய நுழைவாயில் அது அங்கு உருவாக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னமாக இங்கு இருக்கிறது. அது நினைவு சின்னமாக அது இருக்கிற வரைக்கும் அது இருப்பதில் தவறில்லை என்றுதான் அரசு கருதியது. அதை ஒரு தனியாருக்கு கொடுத்த அப்படின்னா வர்மா அப்படின்னு ஒருத்தன் வாரான் உள்ள. அந்த வர்மாவுடைய பின்னணி என்ன, அதை பத்தி பேசணும்ல, வர்மாவுக்கு இப்ப செலவப்பியா நீன்னு நான் கேட்கிறேன். நீ வர்மானு ஒருத்தனுக்கு அண்ணாமலை புரோக்கரேஜ் பேசி வர்மானு ஒருத்தனை போய் அதை வாங்க வச்சுட்ட, வர்மானு அதுல கொண்டாந்து வைக்க போறான். வர்மாவுக்கு அந்த இடத்துல சிலை வைத்தால் உனக்கு பிரச்சனை இல்லையா? கலைஞர் இங்க இருந்தாரு, எம்ஜிஆர் இங்க இருந்தாரு, எல்லாருமே அங்க இருந்தாங்க, கண்ணதாசி இருந்தாரு, வரிசையா வேணா எல்லாரும் சிலையும் வேணா வச்சிருவோம், பிரச்சனையே கிடையாது. எல்லாரும் இங்கெல்லாம் யாரெல்லாம் இருந்து தமிழ்நாட்டை 4 முதலமைச்சர்களை உருவாக்கிய மாடர்ன் தியேட்டர்ஸ் அது என்ன உருவாக்குச்சு? அங்க எல்லாரும் வேலை பார்த்தாங்க. எம்ஜிஆர் இங்க இருந்தாரு, கலைஞர் இருந்தாரு, ஜானகி ராமச்சந்திரன் இருந்தாங்க, கண்ணதாசன் இருந்தாரு, எல்லாரும் இங்க இருந்தாங்க. அதை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அது ஒரு நினைவாக இருந்தது. அந்த குடும்பத்தை மிரட்டியது, அந்த குடும்பத்திடம் பேரம் பேசி அல்லது அந்த குடும்பத்தை இது பண்ணி அதை ஒன்னொருத்தனுக்கு கொண்டாந்து கொடுக்கிற பொழுது அரசு அதற்குள் போய் தலையிடுகிறது. அதை தலையிட்டு அதை என்ன செய்கிறது? அது அரசு தன் கை கட்டுப்பாட்டிற்குள் அந்த நினைவு சின்னத்தை எடுக்க முயற்சி. இதுல என்ன தப்பு இருக்கு? அரசு செய்யத்தானே செய்ய. அப்ப ஒன்னொருத்தனுக்கு கொண்டு போய் கொடுக்கலாமா? ஒரு நினைவு சின்னமாக அது இருக்கிற வரைக்கும் அதை என்ன செய்கிறார்கள்? எல்லாருக்குமான ஒரு பொது அடையாளமாக அது இருக்கிறது. அரசு அது ரைட் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அடையாளத்தை அழித்து விட வேண்டும் என்ற முடிவெடுத்து அதை வர்மா இடிச்சா சரியா? யாரு வர்மா? எவன்? அவனுக்கு அண்ணாமலைக்கு இருக்கிற தொடர்பு என்ன? அவர்களுக்குள் நடந்த பேரம் என்ன? அது குறித்து இவர்கள் பேசணுமா வேண்டாமா? கலைஞருக்கு சிலை அப்படின்னு மாத்திரம் பேசிக்கிட்டு இருக்க. அண்ணாமலைக்கு செலவப்பம் வாங்கினக்குள்ள, வர்மாவுக்கு செலவப்பம் வாங்கினக்குள்ள அதை பேசு, அதன் பின்னால் நடந்த அரசியலை பேசு, அதில் பாஜக செய்த சூழ்ச்சியை பேசு. அவர் போய் செல்ஃபி எடுத்துட்டு வந்த உடனே அந்த சோழியை முடிச்சிடணும் நீ பிளான் பண்ணல. ஏண்டா நீ புத்திசாலியா? அப்ப அரசாங்கம் புத்திசாலியா? அரசு நடத்துறவங்க அது ஹைவேஸ் இடம் தான். ஹைவேஸ் இடம் அரசாங்கத்துக்கு தானே சொந்தம், திமுகவுக்கு சொந்தம்னு சொல்லலையே. திமுகவுக்கு சொந்தம்னு சொன்னா தானே சார் பிரச்சனை. அரசுக்கு தானே சொந்தம்னு சொன்னாங்க. நினைவு சின்னமாக இருக்கிற வரைக்கும், எல்லாரும் ஒரு போற்றக்கூடிய இடமா இருக்கிற வரைக்கும் அது இருக்கட்டும். அது ஒரு தனியாருக்கு அது செல்லுகிற பொழுது அது அரசை கையகப்படுத்துவது சரிதானே? அதுதானே எல்லாரும் செய்வாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, கலைஞரோட சில நீங்க அரசுக்கு சொந்தமான இடத்தை புறத்தி நீங்க உங்க பேர்ல பத்திரம் போட்டுக்கிறீங்க. அரசுக்கு கோயிலுக்கு சொந்தமான இடத்த உன் பேர்ல பத்திரம் போடுவ, பொது இடத்த உன் பேர்ல பத்திரம் போடுவ, உன் கூட இருக்கிற பூரா சீட்டிங் பண்ணுவான். ஆனா அதெல்லாம் ரொம்ப யோக்கியம்.
அரசு தன் சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு அரசு ஒரு தனியாருக்கு செல்ல விடாமல் ஒரு முயற்சி எடுப்பது உடனே இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் இன்னொரு விஷயம் சொல்றாருன்னா, கலைஞரோட புத்தகங்கள் நிறைய நான் வாசிச்சிருக்கேன். ஆனா எல்லா புத்தகங்களும் வந்து வாசிக்க முடியாது. அவரு யாரு? குறிப்பிட்டு தமிழர் வந்து சொல்றாரு. தமிழறிமணி. நான் அண்ணாமலையான்னு நினைச்சேன். தமிழறிமணி. அவர் என்ன ஓகே. சொல்றாரு, அதுல வந்து கலைஞரோட சிறுகதைகள் நூல்களை வந்து மட்டும் எப்பயுமே படிக்கவே முடியாது. அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அது யாருமே படிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு அதுல வந்து ஒரு வன்மமான எழுத்துலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ம். எதுன்னு சொல்லட்டும், கலைஞருடைய எல்லா எழுத்தையும் நான் வாசித்திருக்கிறேன். கலைஞருடைய எல்லா எழுத்தையும் நான் வாசித்திருக்கிறேன். அந்த அந்த வாசிப்பு எல்லாமே என்னோடது சுவாசிப்பாக இருந்திருக்கிறது. என்னை பிரதிபலிக்கிறார். நான் என்னை போன்ற சமூகத்தில் கீழ் விளிம்பு நிலையில் வாழ்ந்தவனை அவர் பிரதிபலிக்கிறார். உனக்கு அது பிடிக்கலைன்னா என்ன செய்ய முடியும்? நீ யாரியா? அந்த எழுத்தை நேசித்தவன் தானே படிச்சான். அந்த எழுத்தை நேசித்தவன் தானே அதை பரவலாக்குனா. அந்த எழுத்து தானே ஒரு தனிநபருடைய சிந்தனை ஒரு சமூகத்தின் ஒரு குழுவின் சிந்தனையாக மாறி, ஒரு குழுவினுடைய சிந்தனை சமூகத்தின் சிந்தனையாக மாறுகிற பொழுது அந்த கருத்து பௌதீக சக்தி அடையும். அந்த கருத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஒதுங்கி ஓரமாக விளையாடவும், அதில் பிரச்சனை இல்லை. கலைஞருடைய எழுத்தாக இருக்கட்டும், அண்ணாவின் எழுத்தாக இருக்கட்டும், பெரியாரின் எழுத்தாக இருக்கட்டும், அது சிலரை புண்படுத்தி இருந்தால் அந்த புண்படுத்தியது சரி. எல்லாத்தையும் நாங்கள் சமமா தான் பெரியார் சொன்னாரு, நல்ல வார்த்தை சொன்னாரு. மதச்சார்பின்மை அல்லட்னா வந்து மதச்சார்பின்மை என்றால் என்ன? எந்த மதத்தையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதான் மதச்சார்பின்மை. இந்த மதம் ஓகே, அந்த மதம் ஓகே அப்படின்னு சொன்னா அதற்கு பேர் இல்லை. நீங்க கன்னிப்பெண் என்றால் அவள் எந்த ஆணோடும் கூடாதவள் என்றுதான் பொருள். எல்லா ஆணையும் நான் சமமாக மதிப்பேன் என்பவளுக்கு பேர் கன்னிப்பெண் அல்ல, அதற்கு பேர் வேறன்னு பெரியார் சொன்னார். அது மாதிரிதான் எல்லாரையும் நாங்க சமமா மதிப்போம், எல்லாரையும் நாங்க சமமா எழுதுவோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் எழுத்து இல்லைங்க. அம்பேத்கர் எழுதாதது எழுத்தா? அம்பேத்கரும் பெரியாரும் யாரு? ரெண்டு பேர் யாரு? காந்தியமும் வேதியமும் கைகோர்த்த போது அதன் ஆவேச எதிர்வினை தான் அம்பேத்கரும் பெரியார் தானே. அப்ப அம்பேத்கரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அம்பேத்கரை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், பெரியாரை ஏற்றுக்கொள்ள முடியாது. பெரியார் வழி வந்த அண்ணாவை ஏற்றுக்கொள்ள முடியாது, கலைஞரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க அண்ணா 2 வருஷம் தான் இருந்தாரு, அவர் இன்னும் கொஞ்சம் கூட இருந்திருந்தாருன்னா அவரை இவங்க வேற வார்த்தையில பேசியிருப்பானுங்க. கலைஞர் ஒரு விளிம்பு நிலை சமூகத்தில் இருந்து வந்தவர். நான் கூட இப்ப எனக்கு வேறு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, கலைஞருடைய வீடியோ எல்லாத்தையும் பார்த்து அதை புத்தகமாக்குற ஒரு வேலை. ஃபுல்லா அவர் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அவருடைய பதிவுகள் இருக்கு. எவ்வளவு விஷயத்த சொல்றாரு. நான் படிக்க கூடாதுன்னு என் தெருவில் இருக்கக்கூடியவனை கல்லெடுத்து கொடுத்து என் தலையில அடிச்சாங்கன்றாரு. நான் தெருவில் போகக்கூடாதுன்னாரு, என் துண்டு தோல்ல இருக்கக்கூடாதுன்னாங்க. இவ்வளவெல்லாம் தாண்டிதான் அந்த சமூகத்தில் வந்தேன். இது வந்து காயப்பட்டவனுக்கு அவருடைய எழுத்துகள் மருந்தாக இருந்தது. எனவே அந்த மருந்து தமிழ் சமூகத்தினுடைய விருந்தாக மாறியது. விருந்துண்ண வந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள், நாங்கள் விருந்துக்கு வரவில்லை என்பவர்கள் தமிழறிவுமணியன் போன்றவர்கள். எனவே தமிழறிவுமணியனுக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம். நான் தமிழறிவுமணியனுடைய எழுத்துக்களை நேசித்திருக்கிறேன். தமிழறிவுமணியனுடைய எழுத்து புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். தமிழறிவுமணியன் மோடியை குறித்து கிளி 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 என்று கிழித்து தொங்கவிட்ட ஒரு புத்தகம் எங்கே போகிறோம் நாம் என்று தமிழறிவுமணியன் ஒரு புத்தகம் வெளியிருக்க. நான் படிச்சு பாருங்க அந்த புத்தகத்தை. பாஜகவை மதவெறியை கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு கோட்ஸே எல்லாத்தையும். நான் கேட்கிறேன், எங்கே போகிறோம் நாம் என்று நீர் புத்தகம் எழுதினீர், அதன் வழியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். தமிழறிவுமணியா நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய் என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். தமிழறிவுமணியனுக்கு தொடர்பு கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்பு கொண்ட போது நாங்கள் சந்திக்கணும் சொன்ன போது தமிழறிவுமணியன் வந்து நேர்ல போய் தலைவரை சந்தித்துட்டு வந்திருக்காங்க. அதே தமிழறிவுமணிக்கு அண்ணாமலை அவர்கள் தொடர்பு கொண்டு நான் உங்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்க வேண்டும் என்பது சொன்ன போது அண்ணாமலை வந்து தமிழறிவுமணி வீட்டில் வந்து சந்தித்ததாக வந்து கொஞ்சம் அழுத்தமா சொல்றாரு. அம்மா வரட்டு. அண்ணாமலை என்ன பெரிய தென்னாமலையா? அண்ணாமலைக்கு ஸ்டாலின் கம்பேர் பண்ண முடியுமா? அவருடைய அரசியல் வரலாறு என்ன, அவருடைய அரசியல் போராட்டம் என்ன? 50 ஆண்டு காலம் தொடர்ந்து அரசியலில் நின்றவர். இது மூதி செத்ததுக்கு வந்து அங்கே போய் கர்நாடகாவில் அவன் வீட்டிலேயே போய் இலவை இழுத்துட்டு வந்து அவன் ராஜினாமா பண்ண சொல்லி செருப்பு கழட்டி அடிச்சு பெங்களூர்ல இருந்து விரட்டி விட்டாங்க. இவங்க வரலாறு கேவலமான வரலாறு. பெங்களூர்ல இருந்து இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்த வரலாறே கேவலம். அதுல வந்து நியூஸ் 18 வந்து எழுத சொன்னாங்க, கட்டுரை எழுத சொல்லி வச்சு ஆரம்பிச்சு. அது எடியூரப்பாட்ட தான் கேட்கணும். எடியூரப்பா பஞ்சாயத்து ஒண்ணு இருக்கு,
அந்த எடியூரப்பா இங்க ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒழுங்கா ஓடி போயிரு தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி விரட்டி விட்டு தான் இந்த ஆள் வந்தது. இங்க வந்து இப்ப இங்க வந்து இவர் யாரு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முல்லை மாதிரி, முடிச்சவிக்கி, கேப் மாதிரி, பாலியல் வன்மம் பண்றவன், கஞ்சா விற்கிறவன், அவின் விற்கிறவன், இவனுக்கு பூரா இவன் தலைவர். மு.க. ஸ்டாலின் வந்து கூப்பிட்டா நீ தான் போய் பார்க்கணும். அண்ணாமலை கூப்பிட்டா நீ போய் பாரு, அவன் வாரான், எங்களுக்கு என்ன இருக்கு? இது அண்ணாமலை 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 உனக்கு பிரியாலியா? அண்ணாமலை தமிழ்நாட்டுல யாரு? அண்ணாமலைக்கும் தமிழ்நாட்டு வரலாறுக்கு என்ன சம்பந்தம்? அவன் ப்ரௌடு பிய கன்னடிகா, அவன் ப்ரௌடு பிய கன்னடிகா. அப்படின்னா நீ வந்து அவனுக்கு வந்து பேரை வேற மாதிரி மாத்து. அது என்னது, கன்னட தமிழ் அருவின்னு வச்சிருக்கல, கன்னட அருவின்னு வேணா பேர் வச்சுட்டு போ அவனுக்கு. எது ஸ்டாலின் யாரு? அவருடைய உயரம் என்ன? அவருடைய அனுபவம் என்ன? அவர் வரலாறு. அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். தமிழறிமணியனே முதல்ல யாருன்னு நான் சொன்னேன்ல. தமிழறிமணி 50ல பிறந்து 70 முதல்வர் 50ல பிறந்தவர். இவரு 50ல தான் பிறந்திருக்காரு. இவருக்கு வயசு என்னவோ அதே தான் அவருக்கும் வயசு. தமிழறிமணிய அவர் 50ல பிறந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த இயக்கத்துக்குள்ள விசா காலத்துல இருந்து அதுல இருந்து அடி வாங்கி மிதி வாங்கி இவ்வளவுலாம் உயர்ந்து ஒரு முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்த ஒரு நபர். நீ அதே காலத்துல பிறந்து அங்கிருந்து போய் தமிழ்நாடே மொழி பிரச்சனைக்கு போராடுகிற பொழுது நீ போய் தமிழ்ல உரையாற்றி காமராஜர்கிட்ட போய் சேர்ந்து 67ல இவர் போய் சேர்ந்த உடனே காங்கிரஸ் அழிஞ்சிருச்சா தமிழ்நாட்டுல? நல்லா கணக்கு பண்ணிட்டாங்க. தமிழறிமணி போய் சேர்ந்த உடனே 67ல காங்கிரஸ் அழிஞ்சுது. அதுக்கு பின்னாடி அவரு ஜனதா தளத்துல வந்து சேர்றாரு. ஜனதா தளம் சுக்குநூறா நொறுங்குது. அதுக்கு பின்னாடி விபி சிங் கட்சியில வந்து சேர்ந்தார். இவர் வந்து சேர்ந்ததுனாலதான் விபி சிங் கட்சிகள் அந்த ஆட்சியை பிஜேபி காரங்க கவுத்தாங்களா என்ன இலவோ தெரியல. 89ல விபி சிங். அதுக்கு பின்னாடி ஹெக்டேட்ட போய் சேர்ந்து லோக் சக்தின்னு ஒரு கட்சி. அந்த அவர் ஹெக்டே ஆளே இல்லாம போனாரு. அதுக்கு பின்னாடி தமாக மூப்பனாரு, சோழி முடிஞ்சது. அதுக்கு பின்னாடி காங்கிரஸ்ல இருந்து ஒன்னு வந்து என்ன செஞ்சிட்டாரு, வெளியே வந்துட்டாரு. அதுக்கு பின்னாடி காந்திய ஆரம்பத்துல கொன்னுட்டு தான் வந்தது. அதுக்கு முன்னாடி காமராஜரை இப்ப கையில வச்சுக்கிட்டு ரஜினிகிட்ட போய் சேர்ந்தாரு. ரஜினி அரசியலே நான் வரலப்பா அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாரு, ஓடி போயிட்டாரு. அப்ப தலைவன் எவ்வளவு லெவலா வர்றான் பாருங்க, அதான் முக்கியம். எல்லாரையும் போற இடம் பூரா சோழியை முடிக்க வேண்டியது. இப்ப அண்ணாமலை நல்லா இருக்கியா? தமிழறிமணியும் கூட சேர்ந்து நாங்களே ஏதோ பயந்துட்டோம். ஐயோ ஏதோ ஒரு பெரிய ராஜதந்திரம் பண்றாங்க போல, தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு ராஜதந்திர நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்றாரு போல அண்ணாமலை, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது போல அப்படின்னு பயந்தா கடைசியில போய் தமிழறிமணின்ட்டு தான் நின்னையா. ரொம்ப சந்தோஷம். இறுதியாக ஒரு கேள்விங்க. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழனுடைய ஆதரவு வந்து பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வாக்கு சேகரிக்கும் போது பாஜகவை ஆதரித்தான் வாக்கு சேகரிப்பேன் என்று சொல்லியிருக்காரு. எப்படிங்க பார்க்கலாம்? 67ல் திராவிட இயக்க அதிகாரத்திற்கு வந்த பிறகு நீங்க 70% பேர் திராவிட கருத்தியலை ஒட்டி வாக்களிக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில். ஒரு 10% பேர் தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள். 80 தேசிய கட்சியில இப்ப பிஜேபியை தள்ளி விட்டுருங்க. அது நான் சொல்றது காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு 10% பேர் இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு 10% பேர் வந்து அதற்கு பின்னாடி ஜாதிய ரீதியாக கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, விலகி நின்னாங்க. ஒரு 10% பேர் எப்பயுமே லூசு மாதிரி ரோட்ல திரிவான். இந்த 10% பேர் அங்கிட்டு மாறுவேன், இங்கிட்டு பல்ட்டி அடிப்பான், இந்த 10% பேர் யாருன்னா திராவிட இயக்க அதிகாரத்திற்கு வரும்போது எவனெல்லாம் அதிகாரத்துல மமதையா உட்கார்ந்து இருந்தான்னா அவன் தான் இந்த 10% ஆதரவாளர்கள். இவன் என்ன செய்வான்னா எப்பயாவது எவனாவது ஒருத்தன் வரும்போது அவனை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவான், கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஓட்டு வாங்குவான். இவ்வளவுதான் தமிழ்நாட்டுல நடக்குது. இதுல நீங்க ஒரு 40-50% வாக்குகள், 60% வாக்குகள் என்ன செய்யுது ஒண்ணு. இப்ப இவங்களுடைய பிளான் என்னன்னா 40% வாக்குகளை ஒருங்கிணைக்கணும், அவ்வளவுதான். திமுகவுக்கு எதிராக ஒரு 40% வாக்குகளை ஒருங்கிணைக்கணும். அதுக்கு ஆள் தேடி அலைகிறாங்க. குடும்ப கட்டுப்பாட்டுக்கு ஆள் தேடி வாத்தியார்கள்லாம் அலைவான் தெரியுமா? அந்த காலத்துல போய் எப்படியாவது ஒருத்தனை பிடிச்சி கொண்டாந்து அறுத்து விட்டுருவாங்க. அதே மாதிரி இவங்க கூட்டணிக்கு ஆள் தேடி அலைகிறாங்க. அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு. அதிமுகவை பல குழுக்களாக பிரிச்சுட்டான். இப்ப இன்னொரு தகவலை நான் சொல்றேன். எடப்பாடியை உடைச்சி வேலுமணி தலைமையில ஒரு அதிமுக உருவாக்குறதுக்கு ஒரு பிளான் நடந்துகிட்டு இருக்கு. எடப்பாடி மேல கோபம்னு சொல்லி. அதனால அதிமுகவை சல்லியா நொறுக்குவான். சின்னம்மாவை சின்ன பின்னமா ஆக்குனாங்கல்ல, அதே போல இதை சல்லியா நொறுக்கி அதிமுகவை நொறுக்கி முடிச்சுட்டு அந்த ஓட்ட பூராத்தையும் அப்படியே பாஜக வாங்கிடுறது அப்படின்னு இவன் பிளான் பண்றானுங்க. இது வந்து கழுத குட்டிச்சோறுல படுத்துக்கிட்டு காரை வீடு கட்டுவோமா ஓட்டு வீடு கட்டுவோமான்னு கணக்கண்ட கதை. கடைசியில குப்பையும் கூலம் தான் அது மேல கிடக்கும்.
அது மாதிரிதான் இவனுங்க இந்த ஓட்டு அப்படியே திமுகவுக்கு தான், திராவிட இயக்கம் என்ற முறையில அந்த மக்கள் ஓட்டை மாத்தி போடுவானே ஒழிய இவனுங்க பக்கம் போக மாட்டான். இவனுங்க காலகாலமாக இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த சோகத்துல நின்னு இப்படியே இப்படி அரிப்பாங்கல்ல, முதுகு போட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, சொரிஞ்சு புண்ணா ஆயிருக்கான். 67ல இருந்து இதுதான் நடக்குது. அதுல ராஜாச்சியே வீழ்ந்து போன, ராஜாச்சியே ஒரு ஸ்டேஜ்ல திராவிட கட்சியில ஆரம்பிச்சு அவர் அண்ணா பின்னாடி நின்னாரு. எந்த ராஜாச்சி? அவ்வளவு பெரிய ராஜாச்சி. இதெல்லாம் சும்மா போற போக்குல என்னத்தையாச்சும் உளறிக்கிட்டு இருப்பேன், அதுக்கு 4 பேரை போட்டு ஏஜென்ட்டுகளை போட்டு கத்த விட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இதுதான் இங்க நடக்கும். கருத்தியல் ரீதியான மாற்று என்ன? நான் ஒரே ஒரு கேள்வி, திராவிட இயக்கம் ஒரு கருத்தியலை முன்வைக்கிறது. தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சியில், தமிழ் சமூகத்தினுடைய அரசியல், தமிழ் சமூகத்தினுடைய பண்பாடு, தமிழ் சமூகத்தினுடைய பொருளாதாரம், இதற்கு திராவிட இயக்கம் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து களத்தில் நிற்கிறது. இதற்கு மாற்றான ஒரு அரசியல் என்ன? இதற்கு மாற்றான ஒரு சமூகம் என்ன? இதற்கு மாற்றான ஒரு பொருளியல் தளம் என்ன என்று இவர்கள் முன்வைக்கிற பொழுதுதான் அதை மக்கள் என்ன செய்வாங்க? ஏற்பாங்க. மற்றபடி அதை அப்படி ஒரு மாற்று இவர்கள் கையில் இருப்பதாக தெரியவில்லை. திமுக மோசம், திமுக மோசம்னு சொன்னாலே உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? நீ என்ன சொல்ல போற? நீ தான் உலக மோசமா இருக்க. உனக்கு பேரே அதானப்பா. உனக்கு நீ வேணா உன்னை கோபாலகிருஷ்ணன் சொல்லலாம். ஆனா தமிழ்நாடு ஜப்பானின்னு தானே உன்னை கூப்பிட்டு இருக்கு. உனக்கு உன் பின்னாடி திரண்டு நின்று ஓட்டு போட்டுருவாங்களா? அப்ப அப்படியெல்லாம் வந்தவன்லாம் யாரும் இல்ல. எங்க சிவாஜி கணேசன் மாதிரி காங்கிரஸ் எப்படியாவது உயிர் பெற வைக்கிறதுக்கு அவரை தலைவராக்கி ஒரு கட்சி ஆரம்பிச்சு உள்ள இறக்கி விட்டு பார்த்தாங்கல்ல, நடக்கல இல்ல. சிவாஜி கணேசன் தோத்தாரு, டி ராஜேந்தர் தோத்தாரு, கே பாக்கியராஜ் எம்ஜிஆரின் வாரிசு அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் ஃபீல்டு. கே பாக்கியராஜ் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமே, ஒன்னே யாருக்கும் தெரியும். அப்ப எல்லாரும் ஒரு தளத்துல இருந்தவங்க எல்லாம் அந்த 10% ஓட்டை வாங்குறதுக்கான ஒரு முயற்சி, அவ்வளவுதான். இந்த 10% ஓட்டை வாங்கிக்கிட்டு இன்னொரு 10 நாளைக்கு கத்துவானுங்க. நாங்க தான் அடுத்து தமிழ்நாட்டு அரசியல் கருத்தியல் ரீதியான ஒரு மாற்று என்ற வகையில் யார் களத்திற்கு வருகிறார்களோ இந்த கருத்தையும் அந்த கருத்தையும் அது உரசி பார்க்கும். கருத்து இப்ப நீங்க இருக்கீங்க சார், நான் இப்ப இருக்கேன். என்கிட்ட பிஜேபியில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் இருக்கான். பிஜேபியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் அவனுக்கு உதவி செய்வது வேறு. நான் உதவி செய்வேன். அந்த உதவி நான் பொருளாதார ரீதியான கூட உதவியா இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரனா இருப்பான், எய்த்த வீட்டுக்காரனா இருப்பான். சார் எனக்கு ஒரு 1000 ரூபாய் தாங்க சார் அப்படின்பால, நான் அவன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கூட கேட்பேன். அதுக்காக அவன் என் கருத்தியலுக்கு ஓட்டு போட மாட்டான், நான் அவன் கருத்தியலுக்கு ஓட்டு போட மாட்டேன். உதவி செய்வது என்பது வேறு, ஒவ்வொருத்தருக்குமான கருத்தியல் என்பது வேறு. அப்ப இந்த கருத்தியல் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் திராவிட இயக்கம் பெரியார் என்ற ஒரு மகத்தான சுயமரியாதை சுவரின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுவரை உடைத்து கொண்டு எவனாலும் உள்ள இன்றைக்கு வர முடியாது. அப்படி வருவதற்கான ஒரு மாற்று சித்தாந்தத்தை அவர்கள் முன்வைக்கவும் முடியாது. அப்படி முன்வைக்கக்கூடிய சித்தாந்தங்கள் எல்லாமே திரும்பி அவர்கள் முகத்தில் அடித்த பந்தாகத்தான் கவர்னர் அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். கவர்னர் அந்த சித்தாந்தத்தை தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அதைத்தான் பேசுகிறது. அண்ணாமலையும் அதைத்தான் பேசுகிறார். ஆனால் இதைத்தான் நாம் சொல்கிறோம், நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள், அது எங்களது பிரச்சாரத்திற்கு வழிவகுக்கும். மாற்று இவர்களிடம் மாற்று இல்லை. எனவே அவர் வந்துடுறாரு, அப்படி தூக்கி கட்டிடுறாருன்னா ஒண்ணு இல்லை. இதில் எந்த மாற்றமும் நடந்து விடாது. இவ்வளவு நேரம் என்னோட அந்த தமிழனோட கேள்விக்கும் எனக்கு இருந்த சில சந்தேகங்களுக்கும் உங்களோட பதில் ரொம்ப உபயோகமா இருந்தது. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.